ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. உலகம் காணாத உன்னத அவதாரம், மண்ணுலகம் மறக்க முடியாத மகா அவதாரம், கலியுகத்தின் நாயகன் பங்காரு அடிகளார் எனும் அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம் அருவுருவாக அருள் செய்து வரும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நம் பங்காரு தெய்வத்திற்கு 2ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக 18-10-2025 மற்றும் 19-10-2025 ஆகிய 2 நாட்களிலும் நடைபெற்றது. இன்று அதிகாலை குரு பீடத்தில் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் சிலைக்கு சிறப்பு அபிடேகம், அலங்காரம், ஆராதனை செய்யப்பட்டது. நம் பங்காரு அம்மாவிற்கு உகந்த அன்னதானம் சிறப்பான முறையிலே வழங்கப்பட்டது. இந்த விழாவினை பொறுப்பேற்று சிறப்பாக செய்து வரும் கரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க செவ்வாடை தொண்டர்கள் குரு பீடத்திற்கு சீர்வரிசையுடன் சென்று குருவின் ஆசி பெற்றனர். இன்று காலை திருமதி அம்மா அவர்கள் மற்றும் திருக்குடும்பத்தார் சித்தர் பீடத்திற்கு வருகை புரிந்து குருவிற்கு சிறப்பு ஆராதனை செய்து வழிபட்டார்கள். சக்திகளே, இந்த தருணத்திலே தன் 53 ஆண்டுகால ஆன்மீக சமுதாய தொண்டுகள் செய்து செவ்வாடை பக்தர்கள் என் சொத்து, நான் அவர்கள் சொத்து என வாழ்ந்து வழிகாட்டி இன்றும் அருள் செய்து கொண்டிருக்கும் நம் பங்காரு தெய்வத்தை மனதார சிந்தித்து நன்றி செலுத்துவோம். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் உண்டு, எத்தனையோ இனங்கள் உண்டு, நிறங்கள் உண்டு, மொழிகள் உண்டு, சமயங்கள் உண்டு, சாத்திரங்கள் உண்டு. ஆனால் இங்கு மேல்மருவத்தூரில் வந்து அவதரித்தாள் அன்னை ஆதி பராசக்தி. ஏன், எதற்காக என ஒவ்வொரு செவ்வாடை பக்தரும் விடையை தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி இது. அவதாரம் என்றால் தன் மேலான நிலையில் இருந்து இறங்கி வருதல் என்பது பொருள். ஒரே தாய், ஒரே குலம், இது அன்னை தந்த அற்புத சொல். இரத்தம் எல்லாம் ஒன்று, உஷ்ணம் எல்லாம் ஒன்று, உப்பு எல்லாம் ஒன்று, காற்று எல்லாம் ஒன்று. என் படைப்பில் மனித குலம் எல்லாம் ஒன்றுதான். இனமாய் சாதியாய் நீங்கள் பிரிந்து கிடந்தாலும் உங்களுக்கு தாய் நான் தான் என்று நமக்கு உணர்த்துகின்ற வகையில் செவ்வாடை தந்து நம்மையும் தன் அருள் நிழலில் அமர வைத்து தாயாய், தந்தையாய், ஆன்மீக குருவாய், குலதெய்வமாய், அன்னையாய் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு தன் கருணை மழையை நமக்கு காட்டி நம்மையும் அன்னையின் ஆன்மீகத்தில் ஒன்று சேர்த்து உறவாய், உரிமையாய் உலகத்தை காக்க வந்த உன்னத பரபிரம்மம் சக்தி திருமகன் பங்காரு பரம்பொருள். அன்னை ஆதி பராசக்தி பங்காரு அம்மா அவர்களின் தந்தை திரு கோபால நாயக்கரிடம், மகனே, நான் இந்த பாலகன் மூலமாக வெளிப்பட்டு மக்கள் துயர் துடைக்கப் போகின்றேன், இவன் மூலமாக அருள்வாக்கு அளிக்கப் போகின்றேன் என்று உரைத்தாள். மக்களோடு உறவாட, ஆன்மாக்களை கடைத்தேற்ற, நோய் தீர்க்க, அரிய ஆன்மீக விஷயங்களை போதிக்க அன்னை ஆதி பராசக்தி அருள்மிகு பங்காரு அம்மாவை ஆட்கொண்டாள். ஆன்மீகமும் பக்தியும் ஊட்டுவதற்காகவே அவதாரம் எடுத்து வந்துள்ளதாகவும், பெண் குலத்தை உயர்த்த வேண்டியும், அடித்தளத்து மக்களை ஆன்மீக வழியில் உயர்த்த வேண்டியும் அவதாரம் எடுத்து வந்துள்ளதாக அருள்வாக்கில் அவதாரம் என்ற சொல்லை அன்னை ஆதிபராசக்தி கூறியிருக்கின்றாள். உலகம் இதுவரை எத்தனையோ அவதாரங்களை கண்டுள்ளது. எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ ஞானிகள், யோகிகள் வந்து சென்ற இந்த பூவுலகில் இவர்களுக்கெல்லாம் தாயான லோகமாதா அன்னை ஆதி பராசக்தியே இந்த கலியுகத்தின் கேடுகளை போக்க அவதரித்து மார்ச் மாதம் 3ஆம் நாள் 1941ஆம் ஆண்டு சராசரி குழந்தையைப் போல அசாதாரணமான செயல்களை செய்யவல்ல அம்மா பிறந்தார்கள். மேல்மருவத்தூர் எனும் சிற்றூரிலே தாயின் வயிற்றில் கருவாகி சிசுவாகி பிறந்து குழந்தையாய், சிறுவனாய், இளைஞனாய், மைந்தனாய் வளர்ந்து பின் நாட்களில் பண்பட்ட மனிதனாக பரிணமிக்க அந்த உயிரின் ஆற்றல் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிவது போல தெய்வங்கள் எல்லாம் வணங்கும் தெய்வமான மூல பரம்பொருளே எளியதொரு மகனாக பிறந்து காலம் செல்ல செல்ல தன் மகிமையை காட்டி பின் நாட்களில் தானே கலியுகத்தின் அவதாரம் என்று நமக்கு தெரியப்படுத்தி இன்றைக்கு தன் திருமேனியை மறைத்து காலமெல்லாம் தான் அருள்வாக்கு தந்த அந்த புற்று மண்டபத்தையே குருபீடமாக நிலை உயர்த்தி உருவமற்ற தானே உருவமாக வந்து உலவிய உன்னத பீடமான நம்முடைய மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்திலே அமர்ந்தருள் செய்கின்றாள் நம் குரு தெய்வம் அம்மா. உலகத்தின் தாய்மை தெய்வம் அம்மா. இது வார்த்தை அல்ல, இது வாக்கியமும் அல்ல, இது உணர்வு நிலை, உன்னதமான நிலை. சரித்திரம் எழுதுவதற்கும் சரித்திரம் படைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு மகனே.
என்று நமக்கெல்லாம் அருள்வாக்கு தந்தாள் அன்னை. சிறு விதைக்குள் விருட்சம் இருப்பது போல மருவத்தூர் எனும் சிறு கிராமம் இன்று பாரெங்கும் புகழ்பெற்று வளர்ச்சி அடைந்து ஆன்மீக மனம் பரப்புகிறது. உலக வரைபடத்தில் மேல்மருவத்தூரை வரச் செய்து ஏதும் தெரியாத ஏழை எளிய அடித்தட்டு பாமர மக்களை கொண்டு சரித்திரம் படைத்தார்கள் நமது பங்காரு குருதெய்வம். தனது அவதார காலத்தில் பங்காரு அம்மா அவர்கள் செய்த அற்புதங்கள், அரும்பெரும் சாதனைகள் ஏராளம் ஏராளம். 1. புரட்சி என்றால் ஆயுதம் ஏந்துவதே என்று இருந்த உலக அமைப்பில் ஆன்மீகத்தில் புரட்சி செய்து சத்தமே இல்லாமல் செவ்வாடை சாம்ராஜ்யத்தை ஆன்மீக விருட்சமாய் வளர்த்தார்கள் நமது பங்காரு அம்மா. 2. என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவன் அல்ல என்று பேசும் நாகரிக உலகில் சத்தம் கொடுத்து, அந்த சத்தத்திற்கு சந்தம் கொடுத்து, ஒளி கொடுத்து, வரி வடிவமும் கொடுத்து, பொருள் வடிவமும் தந்த பரபிரம்மம் நமது பங்காரு அம்மா அவர்கள். 3. சாதி மத பேதம் இன்றி எப்பாலினத்தவரும் கருவறைக்குள் செல்லலாம். 4. குறிப்பாக மாதவிடாய் காலத்திலும் பெண்கள் ஆலயத்திற்குள் வந்து அன்னையை தரிசிக்கலாம், துண்டு பணிகளில் ஈடுபடலாம். 5. கலசம் சுற்றுதல், வேள்விக்கான சக்கரம் வரைதல், குடமுழுக்கு விழா பொறுப்பேற்றல், யாககுண்டங்கள் அமைத்தல் என்பன போன்ற ஆன்மீக பயிற்சிகளை பங்காரு அம்மா அவர்கள் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை உயர்த்தி பார்த்து மகிழ்ந்தார்கள். 6. வேப்பிலை மந்திருப்பு, சித்தாடல்கள் இவற்றால் நோய் தீர்த்த அற்புதங்கள் கணக்கிலடங்காதவை. 7. மன்றங்கள், சக்தி பீடங்களை நிறுவி பெருமளவில் ஆன்மீக எழுச்சி அறப்பணிகளை மேற்கொள்ள வைத்தார்கள். 8. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் சூனியத்துக்கு ஆட்பட்டவர்கள் நன்மை பெற அதிதேவதையான அதர்வன காளி ஸ்வரூபத்தை நிறுவி அப்பாவி ஜனங்களை காத்த அம்மாவின் கருணையை என்ன சொல்லி போற்றுவது? 9. விழாக்கள் இல்லாத வழிபாட்டில் நிறைவு இருக்காது என்று மக்களுக்கு நன்மைகள் வழங்க எத்தனையோ விழாக்களை ஏற்படுத்தினார்கள். தைப்பூசம், அம்மாவின் அவதார திருநாள், சித்திரை பௌர்ணமி பெருவிழா, ஆடிப்பூரம், நவராத்திரி பெருவிழா, சக்தி மாலை இருமுடி, இது போதாது என்று அமாவாசை வேள்விகள், பௌர்ணமி விளக்கு பூசை, ஜோதி தரிசனம் என பல விழாக்கள். 10. பங்காரு அம்மா நடத்தி தந்த ஆன்மீக மாநாடுகள். மேல்மருவத்தூரில் 1982 ஏப்ரல் மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் முதல் ஆன்மீக மாநாடு. மகனே, ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்வதும் அது பற்றி பேசுவதும் அவ்வளவு எளிதான காரியமன்று. வளர்ச்சியில் ஓரளவு வளர்ந்தவர்கள் மட்டுமே ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அறிய முடியும். இவ்வாறு ஆன்மீக மாநாடு கூட்டுவதன் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு வருகின்றவர்கள் அனைவரும் ஆன்மீகம் பற்றி அறிந்திருப்பார்கள், தாம் அறிந்ததை பற்றி கூறுவார்கள் என்ற கருத்தில் இக்கூட்டம் கூட்டப்பெறவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் இங்கு வந்து இந்த மண்ணை மிதித்தால் அதன் பிறகே அவர்களுக்கு ஆன்ம வளர்ச்சி கிட்டும். அடுத்து அவர்கள் பேசும்போது ஆன்மீகம் பற்றிய கருத்துக்களை வெளியிட வாய்ப்பாக இருக்கும். இதற்காகத்தான் இந்த மாநாடு கூட்டப்பெற்றது மகனே என்று. இந்த ஆன்மீக மாநாடு ஏன் நடத்தப்பட்டது என்பதற்கான சந்தேகங்களுக்கும் பங்காரு அம்மா அவர்கள் விளக்கமும் தந்தார்கள். 1982ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25, 26, 27ஆம் தேதிகளில் மேல்மருவத்தூரில் 2வது மகளிர் மாநாடு நடத்தினார்கள். 1982ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11, 12 ஆகிய தேதிகளில் இப்போதைய ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 3வது ஆன்மீக மாநாட்டை நடத்தினார்கள். ஆன்மீகம் என்பது ஒரு பிரிவினருக்கே சொந்தம் என்ற நிலையை மாற்றிக்காட்டி சாதனை செய்த பெருமாட்டி நம் பங்காரு அம்மா அவர்கள். 1985ஆம் ஆண்டு மே மாதம் மதுரையில் மகளிர் ஆன்மீக மாநாடு, மகளிரை கொண்டே மாபெரும் வேள்வி நடத்தி மகளிருக்கு உரிமை கிடைக்க வகை செய்தார்கள். இது மட்டுமல்ல, 1986ஆம் ஆண்டு அதே மே மாதம் சென்னை மெரினா கடற்கரையில் உலக சமாதான மாநாடு நடத்தி உலக நாடுகள் இடையே சண்டையில்லாமல் சமாதானமாக வாழ வழிவகை செய்து சமாதானத்தின் ஆரம்ப புள்ளியை வரைந்து வைத்த பெருமாட்டி நம் பங்காரு அம்மா அவர்கள். 1988ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22, 23ஆம் தேதிகளில் சென்னை மெரினா கடற்கரையில் இயற்கை வள மேம்பாட்டு ஆன்மீக மாநாடு தன் திருக்கரங்களால் நடத்தி தந்தார்கள். 31, 12, 1988 மற்றும் 1, 1, 1989 ஆகிய 2 நாட்களும் இளைஞர் மேம்பாட்டு ஆன்மீக மாநாடு நடத்தி தந்தார்
நம் குலதெய்வம் பங்காரு அம்மா அவர்கள். 11. அருள் திரு அம்மாவின் வேப்பிலை மந்திரிப்பு பல பேரின் நோய் தீர்த்தது. அருள்வாக்கில் அம்மா அருளிய மருந்துகள் அற்புதம் நிகழ்த்தின. 12. பெண்களை ஆன்மீக வழியில் உயர்த்தும் வகையில் பெண் கல்வி, பெண்களுக்கு சமுதாய மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு கருதி ஆதிபராசக்தி மகளிர் அறநிலை என ஒரு தனி பிரிவு அமைத்து மகளிர் அறநிலை அமைத்து தந்தார்கள் நம் பங்காரு அம்மா. ஆன்மீகம், கல்வி, அறநிலை, பண்பாடு, மருத்துவம், பக்தி, தர்மம், தாய் தந்தை வழிபாடு, இயற்கை வழிபாடு, சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு, மௌனம், தியானம், தொண்டு இவ்வாறாக ஏராளமான வாய்ப்பை தந்து நம்மை ஆன்மீகத்தில் உயர்வுபடுத்திய பிரம்மம் பரபிரம்மம் பங்காரு அம்மா அவர்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் சிறகடித்து பறக்கும் வரை என் அருள்வாக்கு உண்டு மகனே என அருள்வாக்கு தந்த பங்காரு அம்மா 19/10/2023 குருநாள் அன்று ஒரு நவராத்திரி பொழுதில் ஓங்கார பேரொளியில் கலந்து தன் பூவுடலை மறைத்துக் கொண்டாள். நம்மேல் அளவற்ற கருணை கொண்டு ஊரெல்லாம் சுத்தி வந்து ஊர்காக்கும் சாமியாக தன் சித்தர் பீடத்தையும் நமக்காக சுற்றி வந்து உற்சவராய் தரிசனம் தந்த மூலப்பரம்பொருள் இன்றைக்கு பேரொளி பேராற்றலாக பாரெல்லாம் மறைந்து அருளி காற்றினிலும் கலந்து அருளி நம்மை காத்து நிற்கும் குருதெய்வமாக விளங்குகின்றாள். பேராற்றல் பேரொளி நிலையில் குருபீடத்தில் வீற்றிருந்து அருளாசி வழங்கும் நம் பங்காரு அம்மா இப்போதும் தினம் தினம் எண்ணிலடங்காத அற்புதங்களை புரிந்து கொண்டிருக்கின்றாள். மகனை பற்றி போக போக தெரியும். சமாதி நிலையில் அவன் முழு சக்தியும் தெரியும். அவனை சாதாரண மனிதனாக நினைக்காதே என்பது அடிகளார் எனும் நாமரூபத்தோடு அவதரித்த தன் சக்தியை இனிமேல்தான் உலகம் உணரப் போகிறது என்று அன்னை அருளிய அருள்வாக்கு இது. இனி வரும் விழாக்களில் எல்லாம் பொக்கிஷத்தை வைத்துள்ளேன் மகளே என்று தன் பக்தைக்கு அருள்வாக்கு தந்தாள் நம் அன்னை. ஆம், தன்னை நாடி வரும் எவரையும் நம் அம்மா, நம் பங்காரு அம்மா வெறும் கையோடு அனுப்புவதில்லை. தன் அன்பையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்குகின்றார்கள் நம் அம்மா. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அம்மாவை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் முழுமையாக நம்ப வேண்டும். சரணாகதி தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். கருணை பொங்கும் கண்கள் என்னை பார்க்குமா, என்னை பார்க்குமா, உனை நினைத்து நினைத்து உருகும் நெஞ்சம் குளிருமா, ராகம் சேர்க்குமா, சக்தி உந்தன் உருவத்திலே மனசு மலருதே, மாசு இல்லாவும் இதயத்திலே உயிர்கள் வாழுதே. கருணை பொங்கும் கண்கள் என்னை பார்க்குமா, என்னை பார்க்குமா. பிரியாத நிலை கொடு, உயிரிலும் உணர்விலும் உனை பிரியாத நிலை கொடு, அதை நாளும் நாளும் என் மனம் போற்றி வணங்கவே, சொல்லி சொல்லி என் உள்ளும் சக்தி பொங்கவே, உனை பார்த்த நேரத்திலே பாசம் பிறக்குதே, மாசு இல்லாவும் இதயத்திலே உயிர்கள் வாழுதே. கருணை பொங்கும் கண்கள் என்னை பார்க்க
பார்க்குமா? நாம் அனைவரும் நமது குரு பங்காரு அம்மாவை அவரின் திருவடியை பற்றி அவரின் 2ஆம் ஆண்டு குரு பூஜையை தரிசித்த அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று குரு காட்டிய வழியில் ஆன்மீகத்தை வளர்ப்போம், வளம் பெறுவோம். சக்திகளே, ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.